ஹாய் ஹலோ வணக்கம். சூர்யா நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல வெளியான படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா. ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே. இந்த படத்துல வந்து ஜோஜி ஜார்ஜ், நாசரு, பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு வந்து ஸ்ரேயா டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக இந்த படத்துல இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டம், அங்க வந்து நம்ம ஹீரோவான அனாதையா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோர்ஜி ஜார்ஜினுடைய கையால் தான் சூர்யாவோட அப்பா அவர் வந்து இறந்துருவாரு. அதனால இந்த குழந்தைய நாம எடுத்து வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்ஜி ஜார்ஜினுடைய மனைவி சொன்னதுனால வேண்டா வெறுப்பா எடுத்து வளர்த்துவாரு. வேண்டா வெறுப்பா எடுத்து வளர்த்தவரவரு இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல வெறுப்பு மட்டுமே காட்டிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இனிமேல் இந்த தொழிலே வேண்டாம், ஏன்னா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பொண்ணு தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன பிளாஸ் பேக் சொல்லி அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லி இனிமேல் யாரும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்க அப்பங்கிட்ட யாரும் மோதக்கூடாது, மோதுனாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அதோட முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு சின்ன கிரிட்டிக்கல் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தங்க மீன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மறைச்சு வச்சிருப்பாரு யாரு சூர்யா. அது வந்து கிடைச்சாதான் மேலிடத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் மூலியமா ஒரு நியூஸ் வருது. வந்தோடனே ஜோர்ஜி ஜார்ஜ் தான் பெரிய வில்லன், அவருக்கு மேல ஒரு வில்லன் இருக்காரு பிரகாஷ்ராஜ். இப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது, கண்டிப்பா நம்மளுக்கு அந்த தங்க மீன் தேவைப்படும், அதனால வந்து நீ வந்து எப்படியும் அந்த அவங்ககிட்ட வந்து அந்த உண்மையை வாங்கிருன்னு சொல்லும் போது வாங்க முடியாது. இப்ப அந்த தங்க மீன் என்னாச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு, கனிமா பாட்டு வந்து ஒரு நான் ஸ்டாப் பாட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம், ஒரு கட்டிங்கே கிடையாது, ஒரு சீன் கூட கட் பண்ணாம அந்த அப்படியே தொடர்ந்து அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன்ல வந்து பாடல், ஆடல், எமோஷன், ஆக்ஷன், சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் கட்டா எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அந்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஜோர்ஜி ஜார்ஜினுடைய கையை வெட்டிடுவாரு. அதாவது அப்பா உசுர யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னவர் இவரே கையை பிடிச்சி வெட்டி விட்டுருவாரு. வெட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா காதலி கோச்சிக்கிட்டு அந்தமான் போயிடுறாங்க. இவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு வெளியே வந்து இவர் என்ன பண்றாருன்னா அந்தமான் தீவுக்கு தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க போனா அங்க ஒரு பெரிய ரவுடி, அந்த அந்த ஊரை கட்டி காக்குற ஒரு பெரிய ஒரு டான், அந்த 2 டானுங்க நாசரும் அவங்க பையனும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆளுங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுவிட்டு அதை பார்த்து ரசிச்சு யாரு தோக்குறாங்களோ அவங்களுக்கு தூக்கி முதலைக்கு போடுறது அவங்க வேலையே. இப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு இவர் போறதுக்கு காரணம் யாரை தேடுறாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயராம தேடுறாரு. ஜெயராம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு டாக்டர், சிரிப்பு டாக்டர். அவரை கூட்டிக்கிட்டு அங்க போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு, சிரிப்பே வராத இவரு, அந்த ஊர் மக்களுக்கு சிரிப்புன்னா என்னன்னே தெரியாது, இவருக்கும் அந்த சிரிப்புன்னா என்னன்னு தெரியாது. ஆனா அங்க போறாரு, போய் சிரிப்பு டாக்டரா சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்ததும் கூட பரவாயில்ல, ஆனா அங்க இருக்கிற யாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு, அது முடியறது இல்ல. அப்புறமேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லனை கொன்னுட்டு அங்க இருக்கிற ஜனங்களை எப்படி காப்பாத்தினாரு, அந்த ஜனங்களெல்லாம் சிரிக்க வச்சாரா இல்லையா, கடைசியில் இவர் சிரிச்சாரா இல்லையா அப்படிங்கறதே பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருக்கு. இதுக்கு இடையில அந்த காதல், அதுக்கப்புறம் சண்டையே பிடிக்காது, காதல் மட்டும்தான் இனிமேல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அது காப்பாற்ற மாட்டாரு, உடனே சண்டை பண்ணுவாரு. சண்டை பண்ணுனா அந்த அம்மா எப்பயும் போல கோச்சிட்டு போயிடும். வீட்டுல புருஷன் முன்னாடி கோச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கடி அந்த அம்மா கோச்சு போய் இனிமேல் நான் எப்பயுமே சண்டை போட மாட்டேன்னு இவரு போய் சொல்ல, மறுபடியும் சரி சமாதானம் ஆயிக்க, மறுபடியும் சண்டை போட, மறுபடியும் கோச்சிட்டு போவ. இதேதான் கதை. இது வந்து லவ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு. ஆனா லவ்ங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடைக்கல. ஏன்னா இவர் லவ் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இவர் லவ் பண்ணுதுங்கிற சொல்லி எடுத்து காட்டாம விட்டுட்டாங்க. இவர் மட்டும் தான் பார்த்தாலும் ருக்மணிங்கிறார தவிர அந்த பொண்ணு வேண்டா வெறுப்பா வந்தாவா வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது போல இந்த படத்துல நாசர் எதுக்கு வராதுன்னு தெரியல, சேர்ல உட்காந்துட்டு அவருக்கு வேலையே இல்லை, கொள்ளு புடி அப்படிங்கிற வரைக்கும் வேலை. அப்புறம் நான் பிரகாஷ்ராஜ் எப்பயும் போல வழக்கம் போல ஒரு 4 டைலாக் அவரு இதுக்கு வந்து இல்ல. ஜோர்ஜி ஜார்ஜுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இடைவேளை வரல ஓரளவுக்கு கொடுத்துட்டு இடைவேளைக்கு மேல அவர் வந்து டல்லாக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்களா இந்த படத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா கேரக்டரும் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் ரிவ்யூ வந்து ஒரு படம் 2.25 மணி நேரமா ஓடுது. நம்ம ரிவ்யூ 2.25 மணி நேரம் போட்டோம்னா யாரு பாக்குறது தயாரா இருக்கிறீங்களோ தெரியல, பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அதாவது ஒரு அந்தமான்ல ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கிற மக்களா ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஒரு அரக்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து வேலோட பிறக்கிற ஒரு பையன், அந்த பையனை கொன்னே தீர்ணுன்னு கங்கணம் கட்டி எல்லா குழந்தைங்களும் கொல்லுவாங்க. அந்த பையன் தப்பிச்சு போய் வெள்ளங்கிட்ட நம்ம தூத்துக்குடியில வந்து சிக்கிறாரு. சிக்கி மறுபடியும் போய் அவர் அந்தமான் போய் அந்த வேலோட இருக்கிற பையன் அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் விளையாண்டு அந்த வேலை எப்படி மீட்கிறாரு அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போய் படம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த படத்தை 2 வாட்டி இல்ல 3 வாட்டி பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சீனும் முடியறதுக்குள்ள கால் மணி நேரம் ஓட்டுறாங்க படத்துல. அதுதான் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட். இந்த படம் எல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு 4-5 சீனை தூக்கி இருக்கலாம். அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற சீன்ல எதுக்குன்னே தெரியல. சும்மா 10 இயர் லேட்டர்னு போட்டிருந்தா கூட அது முடிஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா தண்டனையில இருந்து வெளியே வந்துட்டாருன்னு கூட முடிஞ்சு போயிருக்கும். இவருக்கு எடுக்கிறதெல்லாம் கொள்றதா போச்சு. அந்த ஒரு 2-3 பேர்த்து கொள்றதுக்கு கையை வெட்டினது கொண்டு ஜெயில கொண்டு வச்சுக்கிறது பெரிய காமெடியா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரே ஒண்டினா ஒரு 50 பேர்த்து 40 பேர்த்து அடிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமா அடிக்கிறாரு. இப்ப என்னன்னா இப்ப வாத்துக்கோழி முடிக்கிற மாதிரி முடிக்கிட்டு போறாரு எல்லாத்தையுமே. இதுல நம்பும்படியே இல்லைனாலும் கூட என்ன பண்றது, பார்த்தா அவனுக்கு ஜிகர் தாண்டா டூல் இருந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு போறாட்டம் தெரியுது கார்த்திக் சுப்ராஜ். அப்புறம் மீதி இருக்கிற ஃபைட்லாம் நீங்களே கணக்கு போட்டுக்கங்களேன். எல்லா ஃபைட்டும் சூப்பரா எடுத்திருக்கிறாரு. ஆனா எடுத்திருக்கிறது என்னவோ ஃபைட் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குறைஞ்சபட்சம் 100 பேர் ஏதாவது அடிக்காம சூர்யா கீழே உட்கார்றதே கிடையாது. இது பஞ்சு டைலாக் எல்லாம் பட்டை கிளம்புறாரு இந்த படத்துல. அதுக்கு அந்த கதை தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணிருக்கணும். படம் இவ்வளவு லென்த்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் படம் தான். உங்களுக்கு விருப்பம் தான் அந்த படத்தை நீங்க போய் பாருங்க. களிம பாடலும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பாடலும் அந்த 2 பாடலும் உண்மையில நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்ரேயா ஆடக்கூடிய அந்த பாட்டுலாம் ஒன்னும் ஒட்டல கதைக்கு. ஆனா இருந்தாலும் பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால பார்த்துதான் தீரணும். ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட உங்களுக்கு வந்து இருக்கும். தேங்க்யூ.